Hi guys, welcome to Mupadi Training Academy. So இப்போ நீங்க பார்க்க போறது full test 3 கான explanation video தான். So நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். So first communication skills ல இருந்து क्वेश्चंस வெச்சிருந்தோம்ல. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதில் அமைந்துள்ள மோனையினை அறிகன்னு சொல்லியிருக்காங்க. தமிழை பொறுத்தவரையும் எதுகை மோனை அப்படின்றது நம்ம வந்து பேசுவோம்ல, என்ன எதுகை மோனை போட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது பாத்தீங்கன்னா எதுகை. அப்போ இங்க அமைந்திருப்பது மோனையை கேட்டிருக்காங்க. மோனை என்றால் முதல் எழுத்து எதுல ஒன்றி போயிருக்கோ. இப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, இதுல முதல் எழுத்து உ, இதுல முதல் எழுத்து ஏ, இதுவும் அதுவும் ஒத்து போயிருக்கா? கண்டிப்பா இல்ல. அப்போ இது வந்து எதுல சேராது? மோனையில சேராது. இங்க வந்து பாருங்க, பத்தினி பா ஏத்துவர் ஏ, அப்ப இதுலயும் முதல் எழுத்து ஒன்றி வரல, அப்ப இதுவுமே மோனை கிடையாது. இங்க வந்து பாருங்க உ உ, அப்ப முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, அப்ப சி ஆப்ஷன் தான் சரியான விடை. இதே இரண்டாவது எழுத்து ஒத்தி போயிருந்துச்சுன்னா, இத்து ஒத்தி போயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? எதுகைன்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் எழுத்து ஒன்று போயிருந்தால் அது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்று போயிருந்தால் அது எதுகை. அடுத்தது ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை பெற்ற செல்வம் போல, ஏழைக்கு செல்வம் கிடைத்தால் ஏழை என்ன கொள்வான்? மிகுந்த மகிழ்ச்சி அடைவான். அப்ப ஏழை பெற்ற செல்வம் போல என்ற இந்த ஓமை எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவில்லாத மகிழ்ச்சியை உணர்த்துகிறது. அப்ப ஏழை பெற்ற செல்வம் போலனா என்ன ஆன்சர்? மகிழ்ச்சி. துன்பம், கவர்ச்சி, பயனற்றது இதெல்லாம் கிடையாதுமா. ஓகேவா? அடுத்தது மூணாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லிட்டு ஒரு அரசன் ஆணையிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அரசன் ஆணையிட்டான் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரசனால் ஆணையிடப்பட்டது, அந்த ஆள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினைன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரசனால் ஆள் வந்துச்சுன்னா. ஆனா இங்க அரசன் ஆணையிட்டான், அரசன் செய்த ஒரு செயலை வந்து குறிக்கிறது. ஓகேவா? அரசன் செய்த ஒரு செயலை குறிக்கிறது. அப்ப அரசன் ஆணையிட்டான், அப்ப அரசன் வந்து அவன் செய்த செயலை சொல்லி இருக்கிறதுனால அது தன் வினைக்கு உதாரணம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்ப உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, சாப்பிட உணவளித்தவர்கள் உயிர் கொடுத்தவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தா இந்த பதில சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லியிருந்தா கேள்வி என்னவா இருக்கும்? உயிர் கொடுத்தோர் யார், உயிர் கொடுத்தோர் யார் அப்படின்னு அவனை கேள்வி கேட்டிருந்தாதான் உண்டி கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்றதுக்கு சரியா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இலக்கண குறிப்பு தருக. மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. மாநாடுன்னு படம் பேர் இல்லமா, மா. மா என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய. மா என்றால் என்ன? பெரிய. சோ இந்த மாதிரி உணர்த்தது. அப்ப பெரிய நாடு அதுதான் என்னது? மாநாடு. மா சால தவ நனி உரு இந்த மாதிரி வார்த்தைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எதை சொல்லும்? பெரியன்றத மிகுதியை வந்து உணர்த்தக்கூடிய பொருட்கள். அப்ப இந்த மாதிரி வார்த்தைலாம் இருந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு என்ன போடலாம்? உரிச்சொற்றொடர். சால சிறந்தது, இது என்ன வகையான இலக்கண குறிப்புனா உரிச்சொற்றொடர். அப்ப அந்த சால நனி மா தவ மிகுதி இந்த உரு இருந்ததுன்னா. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும், சரியாதான் இருக்கு. வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க, இந்த மாதிரி எல்லாம் முடியாது இல்ல, சிறக்கன்னுலாம் சென்டென்ஸே முடியாது. சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்ன்றது தான் மொழி, சிந்தனை என்பது மொழி கிடையாது. சிந்தனை என்பது ஒரு செயல். அடுத்தது மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும், சிந்தனை எதுவுமே கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். தமிழ் மொழியில் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணுமா? சிறக்க வேண்டும். ஏழாவது கேள்வி, அகரவரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அகரவரிசைனா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், சாச்சா சிச்சி சூச்சு சேச்சேன் அந்த மாதிரி வரும்போது அந்த அந்த சவுண்ட்ஸை வச்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப இதுல சால ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும். அப்ப இதுல சாரல்னு வந்திருக்கு. அப்ப இவங்களும் இல்லை, இவங்களும் இவங்களும் இல்லை. அப்ப சாக்கு அடுத்தது சி. ஓகேவா? ஈன்ற அந்த சவுண்ட் வரக்கூடிய சி. அடுத்தது சே, அடுத்தது சோ. அப்ப சாரல், சீற்றம், செம்மல், சொர்ணம் இந்த ஆப்ஷன் தான் அகரவரிசையில சரியாக இருக்கக்கூடியது. அடுத்தது எட்டாவது, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு அசும்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அசும்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 5 நில வகைகள்ல 5 நிலங்கள்ல 5
இது இருக்குல்ல, நிலம், நீர், நெருப்புன்னு அந்த 5 இதுல வந்து நிலத்தை குறிப்பது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா அசும்பு. சோ நிலம் தான் சரியான வார்த்தை. அப்ப அசும்பு என்பதனுடைய முதல் பொருள் நிலம். இதுவே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அசும்புன்னு சொல்லும் போது விசும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ விசும்புன்னா அதனுடைய பொருள் என்ன, இதை சொல்லிட்டு போங்க. சோ அசும்பு நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க சொல்ல போறது விசும்பு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிரித்து எழுதுக. பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி பெரும் நம்மெல்லாம் வந்தனாலே அதை பிரிக்க போறோம். அப்படி பிரிக்கும் போது அது என்னென்ன ஆகும்? பெருமை கூட்டல் செல்வம் அப்படின்னு தான் பிரியும். சோ அப்போ பெருஞ்செல்வத்தை பிரிச்சா பொருள் தருவது பெருமை கூட்டல் செல்வம். சோ ஆன்சர் பி ஆப்ஷன். சோ இதுல வந்து பிரிக்கும் போது மை என்ற பொருள் தந்தாலே அது என்னன்னு சொல்லியிருக்கோம், பண்பு தொகைன்னு வேற சொல்லியிருக்கோம் இலக்கண குறிப்புல. அடுத்தது பொறுத்துகளை எதிர்ச்சொல் அறிக்கை கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அறிக்கை இதுல எதுனா ஒண்ணுத்தை கண்டுபிடிச்சா கூட நம்ம டக்கு 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 டக்குன்னு மேட்ச் பண்றதுக்கு உதவாகும். இங்க பாருங்க, ஈடு ஊனா மகடு, ஏன்னா இது ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப டி ஆப்ஷன் 2. லாஸ்டா 2 வரணும். லாஸ்டா 2 வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. சோ அப்போ பி கிடையாது, டி கிடையாது. டக்குன்னு அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுங்க. பெரிது அப்படின்னா சிறிது. அப்ப 3வது இடத்துல வந்து 4 வரணும். முடிஞ்சிச்சு ஆப்ஷன், அவ்வளவுதான் சி. அப்ப தொடக்கம்னா முடிவு, கழிப்புனா துயரம். கழிப்புனா சந்தோஷமா அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறது. அதனுடைய ஆப்போசிட் கண்டிப்பா துயரமா தான் இருக்கும். அப்ப ஒரே மேட்ச்ல ஃபாலோயிங்ல 4 விதமானதை கேட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா மாத்துறது. ஷாஜகான் பில்ட் தி தாஜ்மஹால்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டு இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், ஏன்னா பை இல்ல. பை இருந்திருந்ததுன்னா அது பாசிவ் வாய்ஸ். இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பை வர மாதிரி கண்டிப்பா எழுதி ஆகணும். சோ கண்டிப்பா none of these வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. டி ஆப்ஷன் எடுத்துருங்க. இந்த 3த்துல எந்த சென்டென்ஸ் வந்திருக்குன்றதை செக் பண்ணிடுவோம். பில்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஷாஜகான் பில்ட் தி தாஜ்மஹால். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கவங்க முதல்ல வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா தி தாஜ்மஹால். தி தாஜ்மஹால். பில்ட் அப்படின்னும் போது இட்ஸ் a simple past tense. past tense குறிக்கும் பொழுது என்னுடைய சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா நான் என்ன போடுவேன், ப்ளூரலா இருந்துச்சுன்னா நான் என்ன போடுவேன்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஸ் போட்டுப்பேன், ப்ளூரலா இருந்ததா என்ன போடுவேன், வேர் போடுவேன். இப்ப தாஜ்மஹால்ன்றது ஒண்ணே ஒண்ணு, இட்ஸ் சிங்குலர். அப்ப பக்கத்துல என்ன போடுவேன், வாஸ். the தாஜ்மஹால் வாஸ் அப்படின்னு வரணும். அப்ப இங்க பாருங்களேன், has been இது போயிடும். அப்ப has been இங்க வராது, ஏன்னா இந்த has been வந்திருக்குதுன்னா இங்கேயும் has இருக்கணும். ஷாஜகான் has built அப்படின்னு இருந்தா தான் has been எடுத்துட்டு வர முடியும். அங்க has இல்லாததுனால இதை எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு வரணும். ஆனா இங்க ஷாஜகான் தானே கொடுத்திருக்காங்க, அப்ப இவனும் கிடையாது. அப்ப இதுதான் the தாஜ்மஹால் was built. built தான், ஏன்னா verb 3 ஃபார்முமே buildக்கு build by யாரால கட்டப்பட்டது, ஷாஜகானால கட்டப்பட்டது. அப்ப பாசிவ் வாய்ஸா மாத்தி முடிச்சிட்டோம். the தாஜ்மஹால் was built by ஷாஜகான். அடுத்தது everyone has come late today. எல்லாரும் என்ன பண்ணாங்க, லேட்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பார்த்த உடனே எல்லாரும் என்ன தெரியுமா போடுறாங்க, as not, ஏன்னா பாசிட்டிவா நான் நெகட்டிவா மாத்திட்டேன் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா இங்க வேற எந்த சென்டென்ஸுமே நெகட்டிவ் மீனிங் தரல, இது ஒரு பாசிட்டிவ் மீனிங் தருது. அப்ப everyone has come late today அப்படின்னும் போது as a has not னு மாத்திட்டாங்க. இந்த everyone என்ன ப்ரோனவுனா மாத்துறதுன்னு தெரியல, ஹீனு போடுறதா ஹிட் போடுறதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க தான் வச்சிருக்காங்க ட்விஸ்டே. ஆக்சுவலி ஹீனும் போடக்கூடாது, ஹிட்டுனும் போடக்கூடாது. அப்ப வேற என்ன சார் போடணும்னா everyone அப்படின்னும் போது அது ஒரு ப்ளூரல். அப்போ நீங்க அங்க தே தான் போடணும். everyone என்னும் போது அது என்னது, ப்ளூரல். everyoneனா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாரையும் குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து ப்ளூரல். அப்ப அங்க நீ என்ன போட்டிருக்கணும், தே போட்டிருக்கணும். அப்ப தே போட்டிருந்தா முன்னாடி என்ன போட்டிருக்கணும், அது ஒரு ப்ளூரலா. அப்ப ப்ளூரல் சம்பந்தப்பட்ட ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணிருக்கணும். சோ have not. so have not they. சார் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் as தான். சில எக்ஸெப்ஷனல் கேसेसல என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம். சோ as இருக்கிறதுனால as வச்சே யோசிக்காதீங்க, as இருக்கும். ஆனா asக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுன் வந்து என்னவா இருக்கு, ப்ளூரலா இருக்கு. அப்ப அங்க ப்ளூரலா இருக்கும்போது it takes a question tagல auxiliary verb வந்து ப்ளூரலா தான் எடுத்துக்கோ. so have not they, they நாலே have தான் போடணும். so have not they. so the answer is C option. ஓகேவா? அடுத்தது கரெக்ட் கண்டிஷனல் கிளாஸ் போட சொன்னாங்க. if I dash you I would teach him a lesson. நான் கண்டி நீயா இருந்தா அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன். I would teach him a lesson. நான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன். ஃபுட்னு இருக்கு, ஃபுட்னும் போதே இது சிம்பிள் பாஸ்ட். அப்ப இங்கேயுமே சிம்பிள் பாஸ்ட் உணர்த்துற மாதிரியான ஒரு வரணும். சோ வில் வராது.
ஓகேவா? இது மூணுமே பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது தான். எது போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஐ டேஷ் யூ ஐ வுட் டீச் ஹிம் எ லெசன். நான் நீயா இருந்திருந்தா அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருப்பேன். நான் தான் நீயா இல்லையே. இப்ப நான் நீயா இருந்திருந்தா, அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்க இவங்க பேசுறாங்க, நான் கண்டி உன் இடத்துல இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. நான் இருந்திருந்தா தானே, நான் தானே இல்லையே. நீ இல்லாத போது அது சும்மா வாய் வார்த்தைக்கு நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. இந்த மாதிரி பேசினாலே அங்க என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம், வேர். இஃப் ஐ வேர் யூ, நான் கண்டி நீயா இருந்திருந்தா ஐ வுட் டீச் ஹிம் எ லெசன், நான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருப்பேன். அப்ப அங்க நீங்க போட வேண்டியது வேர். 14 choose the correct degree of comparison கேட்டிருக்காங்க. Switzerland is the dash country in the world. அப்ப the பக்கத்துல இங்க dash விட்டுருக்காங்க. அப்ப the பக்கத்துல adjective வந்துச்சுனாலே அது என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு இங்க என்ன போடணும்? Switzerland is the dash country அப்படின்னும் போது இங்க பியூட்டிஃபுல்னு கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்ன்ற போது அது பாசிட்டிவ் டிகிரில தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். as beautiful as, so beautiful as அப்படின்னு சொல்லிட்டு. மோர் பியூட்டிஃபுல் போது என்ன டிகிரில யூஸ் பண்ண முடியும்? கம்பேரேட்டிவ் டிகிரில யூஸ் பண்ண முடியும். மோர் பியூட்டிஃபுல் than அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு எதை யூஸ் பண்ணலாம்னா மோஸ்ட். அப்போ Switzerland is the most beautiful country in the world. ஓகேவா? சோ அடுத்தது choose the correct plural form of the given word mouse. mouse ஓட correct plural formனா உடனே s சேர்த்துறாதே, அது தவறு. mouse னுடைய correct plural form mice. இதெல்லாம் சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்குலாம் இதுதான் எக்ஸெப்ஷனலா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப mouse னுடைய plural form எது? mice. ஓகேவா? அடுத்தது choose the correct adverb. adverb choose பண்ண சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், adverbனா என்ன? verb செய்யக்கூடிய செயலை உயர்த்தி பேசுறது தான் adverb. அப்போ ரியா ran to her mother. ரியா என்ன பண்ணிருக்கா? ran. ran என்பது அவள் செய்த செயல், அதுதான் என்னது? verb. ஓடி இருக்கா? அப்ப ரியா ஓடி போனா அவங்க அம்மா கிட்ட. எப்படி போனா? pretty. ரொம்ப அழகா ஓடி போனான்னு சொல்ல முடியுமா? ஓடி போறதுல என்னங்க அழகு இருக்கு? அப்போ pretty வராது. too, வெறும் டூக்கு பொருள் கிடையாது. too fast அப்படின்னு சொல்லியிருந்தா பொருள் இருந்திருக்கும். too fast ன்னு சொல்லியிருந்தா பொருள் இருந்திருக்குமே தவிர வெறும் டூனா பொருள் இருக்காது. அப்ப இதுவுமே வராது. அப்ப ரியா ran to her mother quickly, வேகமாக ஓடி சென்றாள். அப்போ அவ செய்த செயல் ஓடியது, அதுதான் verb. எப்படி ஓடனா? வேகமா ஓடனா. ஓகேவா? அடுத்தது 17 complete the following sentence using appropriate prepositional phrase. அப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு phrase நீங்க prepositional phrase. இதிலே நான் phrase-உமே கேட்டேன், preposition usage-உமே கேட்டேன். I would like to order coffee dash tea. நான் காஃபி ஆர்டர் பண்றதுக்கு பதிலா நான் காஃபி தான் ஆர்டர் பண்ண போறேன். டீக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? காஃபி ஆர்டர் பண்ண போறேன். எனக்கு டீ பிடிக்காதுப்பா, எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டீக்கு பதிலாக நான் இதை ஆர்டர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஷ் டீ அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டீ, டீக்கு பதிலாக காஃபியை ஆர்டர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் டீ. ஓகேவா? இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, ஐ ப்ரெஃபர் காஃபி than tea அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது தவறான சென்டென்ஸ்மா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐ ப்ரெஃபர் காஃபி than tea, டீயை விட நான் காஃபியை தான் ப்ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு. இந்த இடத்துல than போடக்கூடாது. ப்ரெஃபர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஜூனியர், சீனியர், இந்த மாதிரி முடிகிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா என்ன வார்த்தை? ஜூனியர், சீனியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்துச்சுனாலே இங்க நீங்க than போடக்கூடாது. அதுக்கு பதில் என்ன போடணும்? to தான் போடணும். ஐ ப்ரெஃபர் காஃபி டு டீ அப்படின்னு தான் போடணும். அடுத்தது யூபிஎஸ் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், யூபிஎஸ் ஆன் பண்ணியா இப்ப சகலருக்குமே நல்ல வாயில வரக்கூடிய வார்த்தை. அப்படி யூபிஎஸ் என்னன்னா பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா உடனே நமக்கு இன்னொரு பவரை ஆல்டர்னேட்டா கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? யூபிஎஸ். அப்ப யூபிஎஸ் செய்ய வேண்டிய வேலை பவர் சப்ளை தான். எல்லாத்துலயுமே பவர் சப்ளை தான் இருக்குது முதல்ல. ஓகேவா? எல்லாத்துலயுமே முதல்ல பவர் சப்ளை தான் இருக்கு.
ஆனா யூபிஎஸ்னுடைய அந்த யூக்கான எக்ஸ்பென்ஷன்ஸ் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமே. அப்ப பவர் சப்ளை கேன்சல் ஆச்சுன்னா உடனே நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட் பவர் சோர்ஸா அது செயல்படுது அப்படின்னும் போது இட்ஸ் அன் அன்இன்டரப்டபிள், தடையில்லா மின்சாரத்தை நமக்கு வழங்குது. அன்இன்டரப்டபிள்னா என்னது? தடையில்லா மின்சாரம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ, அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. 19வது क्वेश्चन. The scandal was a major embarrass dash for the government. Fill in the blank with the appropriate suffix. Suffix போட சொல்றாங்க. சஃபிக்ஸ்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இணைக்கக்கூடிய சொல் சஃபிக்ஸ், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இணைக்கக்கூடிய சொல் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. இங்க வந்து இந்த இடத்துல சூட்டபிளான சஃபிக்ஸ் போட சொல்றாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா the scandal was a major embarrassment. கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது இந்த ஒரு மோசடி அப்படின்ற மாதிரி. அப்ப the scandal was the major embarrassment. ஓகேவா? embarrassment. அந்த எம்பராஸ் பக்கத்துல நீ போட வேண்டிய வார்த்தை மென்ட், அது மட்டும் தான் சரியாக பொருந்தும். சோ கவர்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. எம்பராஸ்மென்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக் ஏஸ்ட் டேஷ் யூ வில் பி லேட். நானே சொல்லிட்டேன் ஆன்சர். ஏன்னா அந்த சென்டென்ஸ் சொல்லும் போதே அது அப்படியே வருது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது என்ன வார்த்தை தான்? ஆர். மேக் கேஸ் ஆர் யூ வில் பி லேட். அதாவது அவசரமா ரெடி ஆகு, விரைவா ரெடி ஆகு, இல்லைன்னா நீ லேட்டா தான் போவ. ஏஸ்ட்னா விரைவு. இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். விரைவு அல்லது அவசரம். அவசரமா ரெடியாவு, இல்லனா விரைவா ரெடியாவு, இல்லனா நீ என்ன பண்ணுவ? லேட்டா தான் போவ. மேக் ஹேஸ்ட் ஆர் யூ வில் பி லேட். அடுத்ததுமா சூஸ் த கரெக்ட் ரிலேட்டட் பேர் கேட்டிருக்காங்க. மணிப்புரின்றது மணிப்பூர்ல விளையாடக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வகை டான்ஸ். அப்ப மணிப்பூர்ல என்ன டான்ஸ் போடுவாங்க? மணிப்புரி போடுவாங்க. அப்ப கதகளின்றது எந்த ஸ்டேட்ல ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதகளி இஸ் நன் அதர் தென் அவர் கேரளா. ஓகேவா? பிலவ்டு கேரளா. ஓகேவா? கேரளாவில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டான்ஸுக்கு பேர் தான் கதகளி. இதே சில நாட்டியங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஞாபகப்படுத்தி பாரு. தமிழ்நாடுன்னு சொன்னா பரதநாட்டியம் சொல்லலாம், கர்நாடகா சொன்னா யக்ஷகனா அது சொல்லலாம், உத்தரப்பிரதேசம் சொன்னா இங்கதான் ஒரு மேஜர் ட்விஸ்டே இருக்கு ஆக்சுவலி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ராஸ்லீலா அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜலீலா அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்லீலா. இந்த கதகளி இருக்குல்ல, இது கதகளினா தான் கேரளா. இதே இந்த இடத்துல கதக் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் கேரளால போட்டுறாதீங்க. கதக் இஸ் நாட் த ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார் அவர் கேரளா. கதகளி தான் கேரளா, கதக் வந்து கேரளா கிடையாது. கதக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தர் பிரதேஷ். அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 3 8 டிங் 112 565. பாருமா 2ன்ற நம்பர் சடனா 565 மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை யோசி. கண்டிப்பா ஏதோ ஒரு பெருக்கல் வழிமுறையில தான் ஒரு நம்பரை வேகமா பெருசாக்க முடியும். ஒரு நம்பர் பெருசாகுதுனாலே ஒன்னு கூட்டி இருக்கணும், இல்லைன்னா பெருக்கி இருக்கணும். ஸோ 2 3 8 112 565. இப்ப 2 1ஆல பெருக்கி 1 கூட்டு, அப்பதான் எது வரும்? 3 வரும். பெருக்கல் முறையில போது நான் அப்படிதான் யோசிக்கிறேன். 2 1 2, அதோட 1 கூட்டினா 3. 3 2ஆல பெருக்கி 2 கூட்டலாம் 8 வர்றதுக்கு. ஏன்னா 3 2 6, 6ஓட 2 கூட்டினா 8. அப்ப இதை 3ஆல பெருக்கி 3 கூட்டினோம்ல, 8 3 24, 24 ஒரு 3 27. ஓகேவா? 27 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஓகேவா? சோ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 27 4ஆல பெருக்கி 4 கூட்டினா நமக்கு யார் வருவா? 112 வருவா. சோ 7 4 28, 2 4 8 10, 4 கூட்டினா 112. ஓகேவா? வந்துருச்சா? அப்ப ஆன்சர் நம்ம சரியா தான் போயிருக்கோம். அப்ப இந்த கண்டினியூஸ் சீரியஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1ஆல பெருக்கி 1, 2ஆல பெருக்கி 2, 3ஆல பெருக்கி 3, 4ஆல பெருக்கி 4 இப்படி கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்தது 23வது கேள்வி. P, Q, R and S are 4 friends. P is shorter than Q but taller than R. ஓகேவா? சோ 4 பேர் நண்பர்கள் இருக்காங்க. P என்பவர் Q ஐ விட உயரம் குறைவு. P என்பவர் Q ஐ விட உயரம் குறைவு. அப்ப P யாரை விட உயரம் குறைவு? Q ஐ விட உயரம் குறைவு. அப்ப P பின்னாடி வரணும், Q முன்னாடி வரணும். ஆனால் R ஐ விட உயரம் அதிகம். இந்த P வந்து Q ஐ விட தான் உயரம் குறைவு, R ஐ விட உயரம் அதிகம். R ஆனவர் S ஐ விட உயரம் குறைவு. R வந்து யாரை விட உயரம் குறைவு? S ஐ விட உயரம் குறைவு.
எனில் யார் இவர்களில் மிகவும் உயரம் குறைவானவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரியவங்க யாருன்னு கேட்டிருந்தாதான் என்னால முடிவு பண்ண முடியாது. ஏன் கியூன்னு நான் சொல்லிடாத, போய் யாராவது சொல்லிட போறேன். இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இவர்களில் யார் உயரமானவர்னு கேட்டாங்கன்னா கியூன் டக்குன்னு சொல்லிட்டு போறேன். ஆரை விட எஸ்ஸும் பெரியவனா தான் இருக்கான், ஆரை விட பி பெரியவன், பி விட கியூ பெரியவன். அப்ப கியூவும் பெரியவனா இருந்திருக்கலாம், எஸ்ஸும் பெரியவனா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த எஸ் எங்க முன்னாடி, ஆரை விட எங்க முன்னாடி இருக்கான்றத தெளிவா சொல்லல. ஆறானவர் எஸ்ஐ விட உயரம் குறைவன் மட்டும்தான் சொன்னானே தவிர முன்னாடி எங்க வேணா இருந்திருக்கலாம். அதனால பெரியவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கியூவும் இருக்கும், எஸ்ஸுக்கும் இருக்கும். ஆனா இங்க நம்மள அந்த கேள்வி கேட்கல, நல்ல வேலை தப்பிச்சோம். இவர்கள் யார் உயரம் குறைவன் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்திலுமே உயரம் குறைவானவரா யார் தான் கருதப்படுகிறார்? ஆர். அதனால ஆன்சர் 6. அடுத்தது 24வது கொஸ்டின். 15 பொம்மைகளின் விலை 234 எனில் 35 பொம்மைகளின் விலை என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ 15 பொம்மை 234க்கு வித்தா 35 பொம்மை எவ்வளவுக்கு விற்பேன்ற மாதிரி கேட்கிறாங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா? 234 × 35 வகுத்தல் 15 அப்படி போட்டா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். சோ இதை அடிச்சா 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 7 முறை, இது 3 முறை. 3வது வாய்ப்பாட்டில் இதை அடிச்சா 21 24 வருமா? 7 8. அப்ப 78 × 7 பெருக்குனா ஆன்சர். சோ 8 7 56, 7 49 54. சோ 546 ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். முடிஞ்சிச்சு. குறுக்கு பெருக்கல் தான் 15 பொம்மைகளின் விலை இதுனா 35 பொம்மைகளின் விலை எவ்வளவுன்னு கேட்டாங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்தது 25. விடுபட்ட எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RSTUV. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது V. அடுத்தது N. இங்க பாருங்க NOPQR. அப்ப கடைசி எழுத்து R. V ல ஆரம்பிச்சு R ல முடியற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இவனும் கேன்சல், இவனும் கேன்சல். இந்த 2 ஆப்ஷன்ல நடு லெட்டர் கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணுமா? N க்கு அடுத்து ஓன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு P, P க்கு அடுத்து QRST. அப்ப இங்கேயும் ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் வந்திருக்கும். அப்ப L வந்திருக்கும். சோ ஆன்சர் VLR, வெள்ளூர். அடுத்தது 26. விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10 இங்க பாருங்களேன், 9.9, 9.89, 9.289, 9.389. அப்போ ஒரு 8 2 8 3 8, அடுத்தது 4 8 வந்திருக்கணும் இல்ல? அப்போ 9.489 ஆன்சர் டி ஆப்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவசரத்துல ஷேட் பண்ணிடாத. இப்போ இது பாரு, உனக்கு பார்க்கறதுக்கு டக்குன்னு ஒரு 8 போல ஃபீல் தான் கிடைக்கும். அதனால டக்குன்னு சி ஆப்ஷன் போட்டுறாது. அங்க தெளிவா பார்த்து பண்ணு. ஒரு கேள்வியும் 1/2 மார்க், விளையாட்டு கிடையாது. இதுல விட்டா அடுத்தது பார்த்துக்கலான்ற மாதிரிலாம். அடுத்தது கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க 3 4. இந்த இடத்துல 10, இது 6 8, இந்த இடத்துல 13. அப்ப இங்க என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க. சோ பித்தாகரஸ் தியரத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 9 பிளஸ் 16 ஆட் பண்ணா 25. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னது? 5. அப்ப ஏன் 3யும் 4யும் 5 எழுதுனாங்கன்னு தெரியுதா? 3யும் 4யும் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து இதை எழுதியிருக்காங்க. இங்க வாங்க, 6 8 இருக்கு. 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க, 36 பிளஸ் 64 ஆட் பண்ணா 100. 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. இங்க 10 எழுதியிருக்காங்களா? அப்ப பித்தாகரஸ் தியரத்துல நான் ஆல்ரெடி சில வேல்யூ சொல்லியிருக்கேன். 3 4 வந்துச்சுன்னா வேல்யூஸ் இங்க எழுதியே போடுவேன். 3 4 வந்துச்சுன்னா 5, 6 8 வந்துச்சுன்னா 10, 12 5 வந்துச்சுன்னா 13, 20 15 வந்துச்சுன்னா 25. இந்த வேல்யூஸ். இப்போ இங்க 12 கொடுத்துருக்காங்கல்ல, இங்க 13 கொடுத்துருக்காங்க. அப்ப 12 எந்த நம்பரையும் ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13 வரும்னா 5. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஆப்ஷன் 5. ஓகேவா? அடுத்தது, ஒரு மொழியில் வைரஸ் என்பதை 46 என்று எழுதினால் கிரஸ்ட் என்பதை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. வைரஸ் எழுதி பார்க்கலாமா? இது 22, எல்லாமே ரொம்ப ஒருமை. அப்ப பின்னாடி இருந்து பார்க்கலாம். ஏன்னா 46ன்றது சின்ன நம்பர், VA 22, அதனால அவ்வளவு பெரிய நம்பர் எல்லாம் இது பாருங்க. R ஒரு 18, U ஒரு 21, S ஒரு 19, இவ்வளவு பெருசெல்லாம் கூட்டினா 46 வராது, மிச்சமாவே போகும். அப்ப அவங்க பின்னாடி இருந்து எழுதிருக்கலாம். ABCD பின்னாடி இருந்து பாருங்க. பின்னாடி இருந்து பார்த்தா V வந்து 5வது லெட்டர், I வந்து 18வது லெட்டர், R வந்து 9வது லெட்டர், U வந்து 6வது லெட்டர், S வந்து 8வது லெட்டர். இதை கூட்டி பாருங்க. 9 ஒரு 6 5, 20 28,
28 ஒரு 2 36 46 பின்னாடி இருந்து கூட்டியிருக்காங்கம்மா. அப்ப வைரஸ் என்பது 46னா பின்னாடி இருந்து கூட்டியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி கிரஸ்ட கூட்டுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்து போடணும் லெட்டர். பின்னாடி இருந்து டி 7வது லெட்டர், எஸ் 8வது லெட்டர், யூ 6வது லெட்டர், ஆர் ஐஆரா 9வது லெட்டர், சி 24வது லெட்டர். இப்ப கூட்டி பாருங்க பார்க்கலாம். 9 6 5 5 30 34 அடுத்தது 54. So answer option is C 54. ஓகேவாமா? அடுத்தது 29. 20 ஆண்கள் 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை 6 நாட்களில் கட்டி முடிக்கின்றனர். டைம் அண்ட் ஒர்க். அப்போ மென் ஒன் எவ்வளோ 20, அவங்க செஞ்ச ஒர்க் ஒன் எவ்வளோ 56 மீட்டர் சுவர். ஒரு சுவரை தான் 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை. அப்ப 56 மீட்டர்ன்றது அவங்க கட்டின சுவருடைய நீளம். 6 நாட்கள், டே 1 எவ்வளோ 6 நாட்கள்ல கட்டி முடிச்சா மென் 2 35 ஆண்கள், டே 2 3 நாட்களில் கட்டி முடிக்க எவ்வளவு நீளமுடைய சுவரை ஒர்க் 2 கேக்குறாங்க. அப்போ ஒர்க் 2 தான் நமக்கு கேக்குறது. ஃபார்முலா மென் 1 டே 1 W2 is equal to men 2 day 2 W1. So இதுல டைம்ல எனக்கு தேவையில்லை. W2யும் W1யும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒழுங்கா பண்ணிக்கோங்க இன்டர்சேஞ்ச். சோ இப்போ men 2ல எழுதுரு 35 day 2 3 W1 56 வகுத்தல் இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுறேன். W2 மட்டும் இந்த பக்கமே வச்சுக்கிறேன். அவங்க தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த பக்கம் இருக்க பெருக்கல்ல இருக்கவங்க அந்த பக்கம் வந்தா வகுத்தல். men 1 எவ்வளவுமா 20, D1 6 20 into 6. இதுக்கப்புறம் இதை அடிக்க வேண்டியதுதான். இது அடிச்சா 5வது வாய்ப்பாட்டில் 4 முறை 7 முறை. ஸோ 6வது வாய்ப்பாட்டில் இது 1 முறை, 3வது வாய்ப்பாட்டில் 2 முறை. அடுத்தது 4வது வாய்ப்பாட்டில் 1 16 4 அடிச்சா 7 7 49. அப்போ 49 மீட்டர் சுவரை தான் அவர்களால் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். பி ஆப்ஷன் 49 மீட்டர். அடுத்தது 5 குரங்குகள் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்துள்ளன. ஓகே, சி என்ற குரங்கு டி குரங்குக்கு அருகே அமர்ந்துள்ளது. அப்ப 5 குரங்குகள் ஒரு மரத்தின் கிளையே அமர்ந்துள்ளன. அதுல சி குரங்கு யாருக்கு பக்கத்துல இருக்கு, டிக்கு பக்கத்துல இருக்கு. டி என்ற குரங்கு ஈயின் அருகே அமரவில்லை. டி என்ற குரங்கு யாரின் அருகே அமரவில்லை, ஈயின் அருகே அமரவில்லை. அப்ப டி குரங்கு ஈயின் அருகே இல்லை. அடுத்து ஈ என்ற குரங்கு கிளையின் இடது மூலையில் உள்ளது. ஈ என்ற குரங்கு எங்க இருக்கா, கிளையினுடைய இடது மூலை. அப்ப இதுதான் கிளைனா கிளையினுடைய இடது மூலை எது, இது இடது மூலை. இது மூலை என்ன மூலை, வலது மூலை. அப்போ ஈ என்ற குரங்கு இடது மூலையில இருக்கு. இங்க ஈ இருக்கிறதுனால இங்க யார் வரக்கூடாது, டி வரக்கூடாது. அடுத்தது சி என்ற குரங்கு வலப்புறம் இருந்து 2வதாக உள்ளது. சி என்ற குரங்கு வலப்புறம் இருந்து 2, அப்ப வலது பக்கம் இருந்து 2வது சி. அப்ப சி இங்க உட்கார்ந்ததுனால டி எங்க வேணா உட்காரலாம், இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். சரி, ஏ என்ற குரங்கு பியின் வலது புறத்தில் உடனடியாகவும் பி என்ற குரங்கு ஈயின் வலது புறத்தில் உடனடியாகவும் இருக்கு. அப்போ ஏ குரங்கு யாருக்கு வலது பக்கத்துல இருக்குன்னா பிக்கு வலது பக்கத்துல. இந்த பி குரங்கு யாருக்கு வலது பக்கத்துல இருக்குன்னா ஈக்கு வலது பக்கத்துல. தெளிவா சொல்லிருக்காங்களா? அப்ப ஈயினுடைய வலது பக்கத்துல பி குரங்கு, அதனுடைய வலது பக்கத்துல ஏ குரங்கு, இங்க மீந்த குரங்கு டி. சோ கிளையின் நடுவில் உள்ள குரங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க, கிளையின் நடுவில் உள்ள குரங்கு ஏ. சோ ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து விடுபட்ட படத்தை நிறைவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட படத்தை நிறைவு செய்க. இந்த இடத்துல இப்படி ஒரு முக்கோணம் கம்ப்ளீட் ஆயிருக்குமா, இந்த படம் இப்படி போயிருக்கும், இது இப்படி வந்திருக்கும், இந்த இடத்துல தூண் ஜாயின் ஆகக்கூடாது. இந்த மாதிரி எந்த படம் இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இந்த கோடு பாருங்க ஜாயின் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஜாயின் ஆகக்கூடாது. ஓகேவா, சி ஆப்ஷன் கரெக்ட். விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய படத்தை காண்க. ரொட்டேஷனல்மா. இப்ப இங்க இருக்க அந்த வட்டம் 45 டிகிரி சுத்தி இருக்கு, திருப்பி ஒரு 45 டிகிரி, திருப்பி ஒரு 45 டிகிரி. அதாவது 45 டிகிரி இப்படி இருக்குன்னா இங்க பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் வட்டம் இப்படி இருக்கு, அடுத்த 45 டிகிரி, அடுத்த 45 டிகிரி, அடுத்த 45 டிகிரி. அப்ப அடுத்த 45 டிகிரி இங்க தான் வந்திருக்கணும். அப்ப தெற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஸ்குவைரல்ஸ், பேரட்ஸ், மேமல்ஸ். அணில், கிளி, பாலூட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. கிளி என்பது பறவை இனம், அணில் மேமல்ஸ். பாலூட்டிகள்ல கிளி வராது, டெஃபினட்டா கிளி வராது. கிளி வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்தது இல்லை. ஏன்னா பறவை இனங்களில் ஒரே பாலூட்டி இனம் வௌவால், பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வௌவால் மட்டும்தான் பாலூட்டி இனம். அப்போ கிளி வந்து பாலூட்டியில சேராது. ஆனா அணில் கொறித்துண்ணிகள், ஆனால் அது ஒரு
பாலூட்டினம். அப்ப அணில் வந்து ஒரு பாலூட்டினத்தை தான் சேரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது? ஏ. அப்ப உள்ள இருக்கிற வட்டம் அணில், வெளியில இருக்கிற வட்டம் பாலூட்டி, இங்க வெளியில வந்தது கிளி. அப்ப கிளி தனியா போயிடும், அணிலும் பாலூட்டியை கணிக்கும். ஓகேவா? 34வது கொஸ்டின். ஒரு மொழியில் டச் என்பதை 68 என எழுதினால் எரர் என்பதை எவ்வாறு எழுதலாம்? அப்ப டச் 68 எழுதியிருக்காங்க. TOUCH. மறுபடியும் கூட்டு பார்க்கலாம். 20வது லெட்டர், 15வது லெட்டர், 21வது லெட்டர், 3வது லெட்டர், 8வது லெட்டர். கூட்டிப்பார் வருதானிட்டு. 5 8 8 16 17. ஓகே. 2 4 5 6 60. 8 3 11 12 12 ஒரு 5 17. ஓகே. 67 வருதுமா. அப்ப 67 வருதுன்னா இங்க 68 எழுதியிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணிருக்காங்க? 1 கூட்டி இருக்காங்கன்னு வச்சுப்போம். எரர் அதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம். எரர் R18, O வந்து 15, E வந்து 5. இப்போ 8 8 8 24 34. 1 2 3 4 4 ஒரு 3 7. 74 + 1 75 வரணும். 75 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச வழி தப்பு. ஓகேவா? சரி, அப்ப டச்ச பின்னாடி இருந்து எழுதி பார்க்கலாம். பின்னாடி இருந்து H எத்தனாவது லெட்டர்? 19வது லெட்டர். C எத்தனாவது லெட்டர்? 24வது லெட்டர். U எத்தனாவது லெட்டர்? 6. O எத்தனாவது லெட்டர்? 12. T எத்தனாவது லெட்டர்? 7. கூட்டி பாருங்க. 9 18 18 ஒரு 10 28 1 3 4 5 6 68 வந்துருச்சு பாரு. அப்ப பின்னாடி இருந்து தான் கூட்டி இருக்காங்க. அப்ப எரரையும் பின்னாடி இருந்து எழுதணும். ABCDல பின்னாடி இருந்து எழுதி பாருங்க. 6 எத்தனாவது லெட்டர்? ஐயாரா 9. அப்ப திருப்பி இதுவும் ஒரு 9, இது ஒரு 9. E எத்தனாவது லெட்டர்? 22. O வந்து 12. கரெக்டா? சரி, இப்ப கூட்டி பாருங்க. 9 9 9 27 27 29 31 5 6 61மா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 35 தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. 15 225 எழுதணும்னா இது 15ஓட ஸ்கொயர். 25 625 எழுதணும்னா 25ஓட ஸ்கொயர். 35 12 25 எழுதணும்னா 35ஓட ஸ்கொயர். ஆனா 45ஓட ஸ்கொயர் வந்து 20 25 25 கிடையாது. அப்ப இவன் தான் தவறு, அதனால அவன் தான் விடை. சோ தவறானதை தேர்ந்தெடுத்துட்டோம். அடுத்தது 36வது கேள்வி. ராம் மற்றும் அவரின் மகனின் வயதுகளின் கூடுதல் 48. அப்ப ராமோட வயசும் அவரோட மகனோட வயசையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்குமா? 48. ராம் மற்றும் அவரின் மகனின் வயதுகளின் கூடுதல் 48. அவருடைய மாமாவின் வயதை உடன் சேர்க்கையில் சராசரி வயது 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் பிளஸ் மகன் பிளஸ் மாமா வயதை உடன் சேர்க்கும் பொழுது சராசரி 48. அறிவு இருக்கணும், அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யணும். ராமும் உங்க புள்ள வயசையும் கூட்டினாலே 48 வருது. கூட மாமா வயசு வேற சேர்ந்தா குறையுமா? வயசு ஏறதானே செய்யும். அப்ப இங்க கொடுத்திருக்கிறது வயதுகளின் கூடுதல் கிடையாது. என்ன கொடுத்திருக்கான்? சராசரி. சராசரினா இந்த 3 பேர் வயசையும் கூட்டி எதால அடிச்சிருக்கணும்? 3ஆல. சார் அன்னைக்கு ஏதோ 2ஆல அடிக்கணும்னு சொன்னீங்களேன்னா, எப்போ எவ்வளவு பேரை வச்சு கூட்டியோ அதால அடிக்கணும். அன்னைக்கு 2 பேரை வச்சு கூட்டியிருப்பேன், 2ஆல அடிச்சிருப்பேன். இன்னைக்கு 3 பேரை வச்சு கூட்டினேன், 3ஆல அடிக்கிறேன். அப்போ 3 பேர் வயசையும் கூட்டி 3ஆல அடிச்சிருந்தா என்ன? 40. அப்ப இந்த மூவரின் வயதுகளின் கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போவேன். 40 × 3 வரும். 43 என்னம்மா? 120. 40 3 பேருக்குன்னா 120. அப்ப ராம் வயசு, அவங்க புள்ள வயசு, அவங்க மாமா வயசு கூட்டினா என்ன வருமா? 120. நம்மள என்ன கேக்குறாங்க? ராமினுடைய மாமாவின் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ராமோட வயசும் அவங்க புள்ளையோட வயசும் 48 கூட்டினா அது தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க ராமு, அவங்க புள்ள, அவங்க மாமா 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன? 120. அப்போ இந்த 48ன்றது இவர்கள் இருவரின் வயதுகள். அப்ப 120ல 48 கழிச்சா எனக்கு யார் வயசு தனியா வந்துரும்? மாமா வயசு வந்துரும். அப்ப 120ல 48 என்ன பண்ணு? கழி. 10ல 8 போச்சுன்னா 2, 11ல 4 போச்சுன்னா 7. அப்ப அவங்க மாமாவின் வயது 72. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சதுரம் 4ஆ பிரியுதுனாலே இதுக்குள்ள எத்தனை உருவாகும்? 5. அப்ப உள்ள இருக்கிறதுல ஒரு 5, வெளியில இருக்கிறதுல ஒரு 5, அதுக்கு வெளியில இருக்கிறதுல ஒரு 5. ஆக மொத்தம் எத்தனை சதுரம்? 15 சதுரம். அடுத்தது P
P is the father of T. P என்பவர் யாருடைய தந்தை? T இனுடைய தந்தை. அப்போ P என்பவர் T இனுடைய தந்தை. T is the daughter of M. இந்த T யாருடைய பொண்ணு? M ஓட பொண்ணு. அப்ப இவங்க யாரா இருப்பாங்க? அம்மா. ஏன்னா இவங்களுடைய அப்பா தானே இவங்களுடைய பொண்ணு இவங்க. அப்போ இவங்களுக்கு அப்பா இவங்களுக்கு இவங்க பொண்ணுனா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் என்னவா இருக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்கணும். கணவன் மனைவி, அதனால மனைவின்னு போட்டுக்கிட்டேன். M is the daughter of K. இந்த M என்பவர் யாருடைய பொண்ணு? K-வோட மகள். K-வோட மகள். அப்ப மகள் நம்ம ஆல்ரெடி பொண்ணை நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். What is P to K? இந்த P என்பவர் K-விற்கு என்ன உறவு? தெளிவா கேட்டிருக்காங்க பாருங்க. P என்பவர் K-விற்கு என்ன உறவு? அப்ப K போய் P என்னன்னு கூப்பிடணும்னு கேக்குறாங்க. K போய் P என்னன்னு கூப்பிடும்? தம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் என்னன்னு கூப்பிடும்? மரு மகன். இது இன்னுமா மருமகன். ஓகேவா? சன் இன் லா. அடுத்தது சரியான இணையை காண்க. 64 10 எழுதிருக்காங்க. அப்போ 94 என்னன்னு எழுதுவாங்கன்னா 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்போ 9ஐயும் 4ஐயும் கூட்டினா 13. So answer option D 13. அடுத்தது இப்பதான் நம்ம கதைக்கே வந்திருக்குமா? இவ்வளவு நேரம் பார்த்ததுல ட்ரைலர் மாதிரி தான் இருக்கு. சரி, இதுதான் மெயின் பிக்சர்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஒரு வீட்டை கட்டி முடிக்க ஆகும் செலவு 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அதுல லேபருக்கு, டிம்பருக்கு, சூப்பர்விஷன், ஸ்டீல், பிரிக்ஸ், சிமெண்ட் இதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கணக்குக்கு வரலாம். சிமெண்டிற்கு செலவிடப்பட்ட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சிமெண்ட்டுக்கு எவ்வளவு டிகிரி? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப சதவீதத்துல பிரியல, எதுல பிரிஞ்சிருக்கு? டிகிரியில பிரிஞ்சிருக்கு. அப்ப டிகிரியில பிரிஞ்சிருந்தா சிமெண்ட்னா 72 டிகிரி. அப்போ இவ்வளவு நாளா சதவீதத்துல பிரியும் போது 500 போட்டேன். இப்ப டிகிரியில பிரியும் போது நீ என்ன போடணும்? பை 360. 72 டிகிரி 360 டிகிரியில பிரிஞ்சிருக்கு. எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க? 60,000 ரூபாய். அப்ப 60,000 ரூபாயில 72 டிகிரி சிமெண்ட்டுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அந்த 72 டிகிரி மொத்தத்துல எவ்வளவு டிகிரியில இருக்குது? 360 டிகிரியில. இப்ப இதை சால்வ் பண்ணா சிமெண்ட்டுக்கு செலவு பண்ண தொகை கிடைச்சிடும். 0க்கு 0 அடிச்சுக்கிறேன். 31 ஒரு முறை, 72 2 முறை. ஏன்னா 36 2 72. அப்ப 2 × 6000 12,000. அப்ப சிமெண்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ண தொகை எவ்வளவு? 12,000 ரூபாய். அப்ப சிமெண்ட்டுக்கு செலவு செய்த தொகை 12,000. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது வேலையால் கூலிக்கு செலவிடப்பட்ட தொகை கம்பிக்கு செலவிடப்பட்ட தொகையை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப வேலையால் கூலிக்கு செலவிடப்பட்ட தொகை லேபர் சார்ஜ் கம்பிக்கு செலவிடப்பட்ட தொகையை விட எவ்வளவு அதிகம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையால் கூலிக்கு எத்தனை டிகிரி கொடுத்திருக்காங்க? 90 டிகிரி. கம்பிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 54 டிகிரி. அப்ப இவனை விட இவன் அதிகமா தான் செலவு பண்ணிருக்காங்க. அதான் எவ்வளவு அதிகம்னு கேக்குறாங்க. பாத்துடலாமா? அப்போ இது 2 டிகிரிக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி. 90 டிகிரில 54 டிகிரி போச்சுன்னா 90ல 60 போச்சுன்னா 36 டிகிரி. 90 டிகிரி 56 டிகிரி 54 டிகிரி போச்சுன்னா 36 டிகிரி. அப்போ லேபருக்கும் ஸ்டீலுக்கும் கம்பிக்கும் ஒதுக்கின செலவுக்கு டிகிரிக்கு வித்தியாசம் எவ்வளவுனா 36 டிகிரி வித்தியாசம். அந்த 36 டிகிரி தான் எவ்வளவு தொகைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப மொத்த தொகை எவ்வளவு? 60,000. அப்ப 60,000த்துல 36 டிகிரி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். அந்த 36 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 36/360 × 60,000. 36. ஏன்னா 360 டிகிரில 36 டிகிரினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சாதான் அதோட 60,000 பெருக்குனா தொகை கிடைச்சிடும். இப்ப 0க்கு 0 கேன்சல். 36 ஒரு முறை, இந்த 36 ஒரு முறை, 6000. அப்போ வேலையாள் கூலிக்கு ஸ்டீல் கம்பியை விட எவ்வளவு ரூபாய் அதிகமா செலவு பண்ணிருக்காங்கன்னா 6000 ரூபாய் அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 6000த்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வந்த உடனே கூட நமக்கு ட்விஸ்ட் அடங்கல. 6000த்தை என்ன பண்ணிருக்காங்க? டைரக்டா ஆப்ஷன்ல கொடுக்காம அதை இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மொத்த செலவில் 10%, மொத்த செலவில் 15%, மொத்த செலவில் 5%, மொத்த செலவில் 12%. அந்த 6000 ரூபாய் என்பது மொத்த செலவுல எத்தனை சதவீதம் கேக்குறாங்க? 60,000 தானே மொத்த செலவு. வீடு கட்டுறதுக்கான செலவு மொத்தம் 60,000. இந்த 60,000த்துல 6000ன்றது எத்தனை சதவீதம்? 6000 என்பது இந்த 60,000ன்றது 100% மொத்த தொகை. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அது எத்தனை சதவீதம்? 10. அப்ப 10% தான் எவ்வளோ? 6000. அப்ப 6000 என்பது மொத்த செலவினுடைய 10% காசு. அடுத்தது
there are நண்பர்கள் குழுவில் உள்ள 8 பேர் தீபாவளிக்கு வாழ்த்து அட்டைகளை தங்களுக்கு இடையே பரிமாறிக்கொண்டால் எத்தனை வாழ்த்து அட்டைகள் அவர்களுக்கு இடையே பரிமாறப்பட்டிருக்கும்? 8 பேர் அவங்களுக்குள்ள கார்டை மாத்திக்கிறாங்க. நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தர, நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 8 கார்டு வரும், இன்னொருத்தனுக்கு 8 கார்டு போகும். ஏன்னா 7 கார்டு வரும் எனக்கு, சாரி. ஏன்னா 8 பேர் இருக்காங்களா, அந்த 8 பேர்ல என்ன தவிர்த்து பாக்கி இருக்க 7 பேருமே எனக்கு கார்டு தருவான். நானும் அந்த 7 பேருக்குமே கார்டு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எத்தனை கார்டு பரிமாறப்பட்டிருக்குன்னா, நான் ஒருத்தன் என்ன கழிச்சுட்டு மீதி எனக்கு 7 கார்டு வரும்னா 8 × 7 அப்ப என்ன வரும்? 56. இங்க கீழே 2 ஆல் அடிக்க கூடாதுமா, n × n-1 நீங்க போடக்கூடாது. அதெல்லாம் மேட்ச் விளையாடும் போது மட்டும்தான், ஏதாவது விளையாடும் போது இல்ல வேற எதனா கை குலுக்கும் போது அந்த மாதிரி மட்டும் தானே தவிர இந்த கணக்குக்கு அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இதுல கார்டு டிரான்சாக்ஷன், நான் உனக்கு கார்டு கொடுத்தா நீ எனக்கு கார்டு கொடுக்கணும், அப்பதான் அந்த ஒரு இதுவே முடியும். அப்ப நீ எனக்கு கொடுத்தது ஒரு முறை, நான் உனக்கு கொடுத்தது ஒரு முறை. ஆனா கை குலுக்கல் அப்படின்னும் போது நான் உனக்கு கை இப்ப குலுக்குறேன்னா உன்னுடைய இதுவும் முடிஞ்சிடும், என்னுடைய டர்னுமே முடிஞ்சிருவாங்க. அது வேற மாதிரி கணக்கு. அங்கதான் n × n-1 டிவைடட் பை 2 போடணும். இங்க வந்து n × n-1 போட்டா மட்டும் போதும், டிவைடட் பை 2 போட வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஆன்சர் வந்து 56 கார்டுகள் பரிமாறப்பட்டிருக்கும். அடுத்தது, தாய் மற்றும் மகளின் வயதுகளின் கூடுதல் 60. அப்போ தாயோட வயசையும் மகளோட வயசையும் கூட்டினா என்ன வருதா? 60. அவர்களின் வயது வித்தியாசம் 30. வித்தியாசம்னா மைனஸ். அப்ப தாயோட வயசுல இருந்து மகளோட வயசை கழிச்சா என்னது? 30. அப்படின்னா தாயோட வயசு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷனே. தாய் வயசையும் பொண்ணு வயசையும் கூட்டினா 60, தாய் வயசையும் பொண்ணு வயசையும் கழிச்சா 30. அப்போ பிளஸ் மைனஸ் இருக்கா, இதை அடிச்சுக்கலாமா? பிளஸ் மகள் மைனஸ் மகள் அடிச்சுட்டேன். தாய் எத்தனை முறை இருக்காங்க? 2 முறை இருக்காங்க. அப்ப 2 தாய் இஸ் ஈக்குவல் டு இதை கூட்டுங்க, 60 30 கூட்டினா 90. அப்போ தாயோட வேல்யூ வயசை மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். அப்ப 90/2 அடிச்சா தாயின் வயது என்ன? 45. 92 அடிச்சா அப்ப 45 வயசு. பொண்ணு வயசு கேட்டிருந்தாங்கன்னா அம்மா வயசு 45, அம்மா வயசையும் பொண்ணு வயசையும் கூட்டினாதான் 60. அப்ப 45ஓட எதை கூட்டினா 60? 15. அப்ப பொண்ணு வயசு கேட்டிருந்தாங்கன்னா 15. முடிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது திருப்பி ஒரு கொஸ்டினா, in which 2-year population of state A is maintained equal? எந்த 2 வருடம் A என்ற மாநிலத்தின் மக்கள் தொகை சமமாக உள்ளது? A என்ற மாநிலம்னா எது? இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்த புட்டையா வந்திருக்கு பாரு அது. சோ A என்ற மாநிலத்தின் எந்த 2 வருடம் சமமாக உள்ளதுன்னா இந்த வருஷம் தான். இது என்னென்ன வருஷம்? 2005 1, 2006 1. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2005 2006. அடுத்தது, PQRST பயன்படுத்தப்பட்ட இணைய சேவை. எந்த நகரத்தில் B என்ற இணைய சேவை A என்ற இணைய சேவையை காட்டிலும் 20% அதிகம் பயன்படுத்துகின்றனர்? சோ இது ஆல்ரெடி நான் போட்ட क्वेश्चन தான் முன்னையே. சோ நீங்களே போட்டிருப்பீங்கல்ல இதுக்கு. சோ பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க வைக்கிறேன், டேட்டாஸ் கண்ணுக்கு தெரியுதுல்ல, இதை வச்சு பார்த்துட்டு எனக்கு இந்த ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இதுதான் ஹோம்வொர்க். அடுத்தது, மோகன் மற்றும் சுமித். அகைன் பசிலா? பசில் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 2 கொஸ்டின் இருக்கு. ஓகே சரி, இந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் ஈஸி, நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. வச்சிடலாமா? ஹோம்ஒர்க் வச்சிடலாமா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கூட நான் சால்வ் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஈஸியாக போட்டிருப்பீங்க. இது வேணா கூட நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். எந்த A என்ற இணைய சேவையை காட்டிலும் எந்த நகரத்தில் B என்ற இணைய சேவை A என்ற இணைய சேவையை காட்டிலும் 20% அதிகம் பயன்படுத்துகின்றன? அப்போ B காட்டிலும் A வந்து 20% அதிகமா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் P பாருங்க, இது 500. எது? A என்ற இணைய சேவை. B என்ற இணைய சேவை 600. அப்போ A என்ற இணைய சேவையை 500 பேர் பயன்படுத்தியிருக்காங்க, B என்ற இணைய சேவையை 600 பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இதை காட்டிலும் இது 20% அதிகமா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு முதல்ல இதனுடைய 20% கண்டுபிடிக்கணும். எதனுடையது? ஏவினுடையது. அப்ப 20% கண்டுபிடிக்கணும்னா 20/100 எவ்வளவுக்கு? 500க்கு. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 25 எவ்வளவுமா? 100. அப்போ இதை காட்டிலும் 100 பேர் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்களா? இது 500, இது 600. அப்ப 100 பேர் தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப A என்ற சேவையை காட்டிலும் B என்ற சேவையை 20% பேர் எந்த நகரத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்? P என்ற நகரத்தில். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஆப்ஷன் P. முடிஞ்சிருச்சு. சோ இந்த பசில் வைக்கிறேன், இது ஈஸி தானே, நீங்களே போடலாம்ல. இது உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? சோ இந்த 2 क्वेश्चनக்கு ஆன்சரையும் அப்படியே மறக்காம சொல்லிடுங்க. இங்க வைக்கிறேன் பாருங்க, அந்த 2 क्वेश्चन அந்த பசில் சால்வ் பண்ணிடுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. அதுக்கப்புறம் இந்த 2 क्वेश्चनக்கு ஆன்சரை சொல்லிடுங்க. நெக்ஸ்ட், ABCD ஆகியோர் 6 வெவ்வேறு எடையை உடையவர்கள். அப்போ 6 பேர் இருக்காங்க, அவங்க 6 பேருக்கும் வெவ்வேறு எடை இருக்கு. இதுல D என்பவர் 2 பேரை விட மட்டுமே வலுவானவர். அப்ப 6 பேர்மா, 6 கோடு போட்டுக்கிட்டேன். D எத்தனை பேரை விட மட்டுமே வலுவானவர்? D என்பவர்
2 பேரை விட மட்டுமே வலுவானவர். அப்ப 2 பேரை விட மட்டும்தான் டி வலு. அப்ப பாக்கி இருக்கவங்களை விட எல்லாம் கம்மி. E என்ற ஒரே நபர் F ஐ விட வலுவாகவும் D ஐ விட வலு குறைந்தவராகவும் இருப்பார். அப்ப D ஐ விட வலு குறைந்தவர், F ஐ விட வலுவானவர் யாரு? E என்ற ஒரே நபர் F ஐ விட வலுவாகவும் D ஐ விட வலு குறைந்தவராகவும் இருப்பார். அப்ப E F இங்கதான். C என்பவரின் எடை B இன் எடையை விட மட்டுமே குறைவு. இந்த C யாரோட எடையை விட மட்டும் குறைவு? B யோட எடையை விட மட்டுமே குறைவு. அப்ப B யோட எடையை விட மட்டும்தான் C குறைவு. பாக்கி இருக்க எல்லாரை விட C அதிகம். அதுதான் அது மீன் பண்ணுது. C என்பவரின் எடை B என்பவரின் எடையை விட மட்டுமே குறைவு, மீதம் இருக்கும் அனைவரை விடவும் எடை அதிகம். இதுதான் இன்டைரக்டா மீன் பண்ணுது. அப்ப இங்க யார் வருவாங்கன்னா A, மீந்து போன ஒரு ஆள். இப்போ இதுல மூன்றாவது அதிக எடை கொண்டவர் 150 கிலோ, மூன்றாவது அதிக எடை கொண்டவர் 150 கிலோ, ஐந்தாவது அதிக எடை கொண்டவர் 110 கிலோ. இதுதான் சால்வ் பண்ணிட்டோமா? அப்ப BCA டெஃப், BCA DEF, இவன் 150 கிலோ, இவன் 110 கிலோ. ஞாபகம் வச்சுக்கோ. கீழே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அதிக எடை கொண்டவர் யார்? நம்ம தான் பார்த்தோமே B தான் அதிக எடை கொண்டவர். BCA ஃபர்ஸ்ட் B தானே பார்த்தோம். அவ்வளவுதான், ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது ஒரு கொஸ்டினா. ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். A மற்றும் B ஹிந்தியும் ஆங்கிலமும் கத்து தருகிறார்கள். ஏவும் பியும் ஹிந்தி இங்கிலீஷ், ஏவும் பியும் ஹிந்தி இங்கிலீஷ் கத்து தராங்க. சி மற்றும் பி ஆங்கிலமும் புவியியலும் கத்து தருகிறார்கள். சியும் பியும் என்ன கத்து தராங்க? ஆங்கிலம் புவியியல். சி ஆங்கிலம், புவியியல்னா ஜியோகிராஃபி. அப்போ இங்க ஜியோகிராஃபி மட்டும் எழுதிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி பி கிட்ட இங்கிலீஷ் இருக்கு. அடுத்தது டி மற்றும் ஏ கணிதமும் ஹிந்தியும். டி மற்றும் ஏ கணிதமும் ஹிந்தியும். ஏ கிட்ட ஹிந்தி இருக்கு, கணிதம் மேக்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். டி கிட்ட மேக்ஸும் இல்ல ஹிந்தியும் இல்ல, எழுதிக்கிறேன். அடுத்தது இ மற்றும் பி வரலாறும் பிரெஞ்சும். அப்ப பி வந்து வரலாறுனா ஹிஸ்டரி, பிரெஞ்சுனா பிரெஞ்ச். இ வந்து ஹிஸ்டரி பிரெஞ்ச். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how many teachers taught only 2 subjects? 2 பாடங்களை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள். ஏன் 3 பாடம் எடுத்துட்டாரு? பி 5 பாடமே எடுக்கிறாரு. 2 பாடங்களை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் மூவர் தான். அப்ப ஆன்சர் வந்து 3 பேர். ஓகேவா? அடுத்தது ratio of 2 numbers is 3:4. their HCF is 5 and their LCM is கேட்டிருக்காங்க. இரு எண்களுடைய விகிதம் 3:4. அந்த எண்களுடைய மீ போ வா 5 எனில் மீ சி மா காண்க. அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 எண்கள் ஏதோ ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அவற்றினுடைய HCF வந்து 5ன்னு கொடுத்திருக்காங்க. HCF கொடுக்கும் பொழுது அந்த ரேஷியோல எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணி, எப்பவுமே ரேஷியோ என்னன்னு எழுதுவேன்? 3x 4x. 3:4 3x 4x எதிரியா அதனுடைய HCF 5ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப அதை எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணிடு. 3 5 4 5 20. x க்கு பதில் அந்த 5 எடுத்துட்டு வரமா? இந்த 5 நான் என்ன பண்றேன்? x க்கு பதில் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 3 5 4 5 20. இதுதான் அந்த 2 எண்கள். ஏதோ 2 எண்கள்னு சொன்னால, வேற எந்த எண்களும் இல்ல. இதுதான் 15 20. இவற்றினுடைய மீசிமா எல்சிஎம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நீ போடுவல்ல உன் கதை 15 20 எல்சிஎம் போடு பார்க்கலாம். 5வது வாய்ப்பாட்டுல 3 முறை, 20 வந்து 4 முறை, 3வது வாய்ப்பாட்டுல 1 4. ஸோ 4வது வாய்ப்பாட்டுல 1 1. ஐ மூ 5 5 4 60. ஸோ எல்சிஎம் வந்து 60 போட்டு நீ உன் மெத்தட்லயே சொல்லிக்கும். அடுத்தது 51 முதல் 100 வரையுள்ள எண்களில் 8ஆல் வகுப்படக்கூடிய எண்களை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? 8ஆல வகுப்படணும். அப்போ 51ல இருந்து 100 வரையும். அப்ப 51ல இருந்து 100 வரையும் எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 50 நம்பர். அப்ப வகுத்தலுக்கு 50 நம்பர். 51ல இருந்து 100 வரையும் மொத்தம் எத்தனை நம்பர்? 50 நம்பர். இந்த 50 நம்பர்ல 8ஆல வகுப்படக்கூடிய நம்பர்கள் எத்தனை? 8ஆல வகுப்படக்கூடியதுன்னா 8வது வாய்ப்பாடு எழுதும் போது 51க்கு மேல எழுது. 8வது வாய்ப்பாடு எழுதும் போது 51க்கு மேல. இப்போ 6 8 என்னது? 48. ஆனா நமக்கு எது மேல வரணும்? 51க்கு மேலதான் வரணும். அப்ப 48 இதை சேர்க்க மாட்டேன். அப்ப 7 8 56 இதை எடுத்துப்பேன். ஏன்னா 51க்கு மேல வந்துருச்சு. இந்த மாதிரி நீ பார்க்கணும். அது 51ல இருந்து 100க்குள்ள எத்தனை 8ஆல வகுப்படக்கூடிய நம்பர் இருக்குன்னா 8வது வாய்ப்பாட்டுல இதுக்கு மேல வரணும். சோ 56க்கு அடுத்தது 64, 64க்கு அடுத்தது
சாரி 72, அடுத்தது 80, அடுத்தது 88, அடுத்தது 96. ஸோ இந்த நம்பர்ஸுங்களா மட்டும் தான் டெஃபினட்டா எதால அடிப்படும்? 8ஆல. எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 6. அப்ப 6 நம்பர். ஸோ 6/50. 6/50 இருக்கு, ஆனா இதை இன்னும் சுருக்க முடியும். சுருக்கி பாருங்க. 6 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 3 முறை, இது 25 முறை. ஸோ 3/25 தான் ஆன்சர். உடனே போட்டுறாதீங்கம்மா, இதையும் விட சுருக்கல் அந்த இருக்கு பாரு, அதை தான் ஆன்சரா கொடுக்கணும். 3/25. அடுத்த கொஸ்டின், find the simple interest on ₹2000 for 5 years at 6% per annum. So simple interest formula SI is equal to PNR by 100. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2000 ரூபாய். அப்ப 2000 என்ற அசல் தொகைக்கு எத்தனை வருடம்? 5 வருடத்தில் 6% வட்டி விகிதத்தில் எவ்வளவு வட்டி வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இது 20 அப்படியே இருக்கும். சோ 2 5 10 பைத்தார் 60, ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இங்க 600. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. அடுத்த கேள்வி பாருங்க, 53வது கேள்வி. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் அந்த எண் எனக்கு என்னன்னே தெரியல, அது எக்ஸ். என்னன்னே தெரியல, அது எனக்கு எக்ஸ். அதுல 25%, அந்த எண்ணினுடைய 25% குறைத்தால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியல, அது எக்ஸ். அந்த எண்ணினுடைய 25%னா 25/100. எப்பவுமே சதவீதம்னாலே பை 100ன்னு எழுதுவோம்ல. சோ 25%னா 25/100. அந்த எண்ணினுடைய 25% குறைத்தால், குறைத்தால் போது கழிக்கணும். சோ மைனஸ் போட்டுக்கிட்டு குறைத்தால் என்ன கிடைக்குதா? 120 கிடைக்குதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணலாமா? இது அடிக்கலாமா? இது 1, இது 4. ஏன்னா 25வது வாய்ப்பாட்டில் 100ல் 4 25 இருக்கும், 25ல் 1 இருக்கும். அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த 4 எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோ, அந்த 4 எடுத்துட்டு அங்க இருக்கவங்க கூட மல்டிப்ளை பண்ணிக்கோ. கீழே இருக்கிறவன முதல்ல எடுத்துரு. சோ இது x மைனஸ் 1/x 4 120 இப்படிதான் இருந்திருக்கும். சோ 4 கீழே இருக்கும் போது இந்த பக்கம் இருக்கிற x ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோ, இந்த பக்கம் இருக்கிற 120 ஓட மல்டிப்ளை பண்ணி x 4 தூக்கிடு. அப்போ 4x minus x 1x வெறும் x ன்னு எழுதிக்கிறேன். 120 ஓட 4 மல்டிப்ளை பண்ணா 480. கீழே இருக்கிற 4 இப்ப போய்ட்டான். எப்பவுமே இந்த மாதிரி கீழே வரும், அவன சைடுல இருக்கனோட அந்த சைடுல இருக்கனோட மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ 4x ல x போச்சுனா 3x. 3x is equal to 480. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 480 எதால அடிக்கணும்? 3ஆல அடிக்கணும். அடிச்சா 1 6. அப்ப x இன் மதிப்பு என்ன? 160. சி ஆப்ஷன். அடுத்தது 54வது கேள்வி. the value of x into 2:x:32. சோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே செகண்ட் நம்பர் இன்டு தேர்ட் நம்பர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் நம்பர் இப்படின்னு சொல்லியிருக்கேன். இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர். அப்போ 32 இஸ் ஈக்குவல் டு x இன்டு x டிவைடட் பை 2. இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா 64. ஏன்னா 32 2 64. x இன்டு x x ஸ்கொயர். சோ இந்த பக்கம் ஸ்கொயர் போனோம்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆட் பண்ணுவேன். அப்ப x இனுடைய மதிப்பு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 8. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 55வது கேள்வி. அசால்ட்டா போட்டிருப்பீங்க நம்புறேன். a is to b is to c ன்னு கேட்டிருக்காங்க. சோ a is to b is to c. a is to b 3 is to 5, b is to c 6 is to 7. விடுபட்ட இடத்தெல்லாம் ரிமைனிங் இருக்கிறவங்களால ஃபில் பண்ணிக்கோ. 3 18 5 30 7 5 35. இதுக்கு மேல இவங்க அடிக்க மாட்டாங்க. சோ 18 30 35 இருக்கக்கூடிய டி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். அடுத்தது 56. The base of the parallelogram is thrice its height. If the area is 192 square centimeter, find the base ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான் இது ஒன்று. parallelogram கொடுத்திருக்காங்கம்மா. இதுதான் ஒரு இணைகரம். இந்த இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காக இருக்கிறது. அப்ப இணைகரத்தினுடைய உயரம் இதுதான். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய அடிப்பக்கம் என்பது இது. இந்த அடிப்பக்கம் எப்படி இருக்குன்னா உயரத்தை விட 3 மடங்கா இருக்குமா. உயரமே எனக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதை விட 3 மடங்குன்னா இதை 3x எடுத்துப்பேன். அப்ப அடிப்பக்கம் என்பது 3x, உயரம் என்பது x. அப்ப ஒரு இணைகரத்தினுடைய உயரம் அடிப்பக்கம் வந்து உயரத்தை காட்டிலும் 3 மடங்கு. அப்ப உயரத்தை நான் x எடுத்துக்கிறேன், அடிப்பக்கத்தை 3x எடுத்துக்கிறேன். இப்போ அந்த parallelogram-னுடைய பரப்பளவை கொடுத்திருக்காங்க. இணைகரத்தினுடைய பரப்பளவு, மொத்த பரப்பளவு எவ்வளவுனா 192 சதுர சென்டிமீட்டர். 192 சதுர சென்டிமீட்டராக இருப்பேன். இந்த அடிப்பக்கத்தை காண சொல்கிறார்கள். அப்ப parallelogram-ஓட ஏரியா ஃபார்முலாவே என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்.
இந்த பேஸையும் ஹைட்டையும் பெருக்கி வர்றதுதான் என்னது ஏரியா. பேஸ் எனக்கு தெரியாது, பேஸ் 3x, ஹைட் எனக்கு என்னது x. அப்ப 3x into x 3x ஸ்கொயர், கரெக்டா? x into x x ஸ்கொயர் 3x ஸ்கொயர். இப்போ இங்க ஏரியா இருக்கா? ஏரியா எவ்வளோ? 192. எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறேன்னா இந்த 3 கீழே தள்ளுங்க, இந்த 3 இந்த பக்கம் வந்துட்டோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 192/3. நான் ஏரியா இருக்க வேண்டிய இடத்துல நான் ஏரியா கொடுத்துட்டாங்க அவங்க, அதனாலதான் 192 டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 அடிச்சா 18 6 முறை, மிச்சம் 12 மீந்து இருக்கும் 4 முறை. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 4 அப்படி, சாரி 64 அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் சேர்க்கணும். அப்ப எக்ஸின் மதிப்பு என்னது? சாரி, எக்ஸின் மதிப்பு என்னது? 8. எக்ஸின் மதிப்பு 8. அந்த எக்ஸ் தான் எது? இந்த உயரம். இந்த உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ அடிமானம் கேட்டிருக்காங்க, பேஸ் அடிப்பக்கம் தானே கேட்டிருக்கிறது. அடிப்பக்கம்னா பேஸ். இது 8 சென்டிமீட்டர் இருந்தா இது எத்தனை இருக்கணும்? 3 into 8 இருக்கணும். ஏன்னா எக்ஸ்னா 8 தானே. 3 into 8 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இதை காட்டிலும் இது 3 மடங்காக இருக்கும். ஸோ ஆன்சர் டி 24 சென்டிமீட்டர். அடுத்தது லாஸ்டா வரும்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் திருப்பி வரணும். 56 முடிச்சிட்டோம். இன்னும் 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் தான், வாங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். 5 வெவ்வேறு மாதங்களில் 6 கடைகளில் விற்கப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை. எந்த மாதத்தில் அதிகப்படியான புத்தகங்கள் விற்கப்பட்டுள்ளது? இது உங்களுக்கான கொஸ்டின். இதுல பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. வேணா பெருசாக்கி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டேட்டாஸ் சின்ன சின்னதா இருக்குதா? இப்ப நல்லா தெரியுமே, கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த மாதத்தில் அதிகப்படியான புத்தகங்கள் விற்கப்பட்டது? ஜனவரிலாம் கூட்டிட்டு, பிப்ரவரிலாம் கூட்டிட்டு, மார்ச்லாம் கூட்டிட்டு, ஏப்ரல்லாம் கூட்டிட்டு, மேலாம் கூட்டிட்டு பதில சொல்லு. ஓகேவா? இது உங்களுக்கான டேட்டா. அடுத்தது, மனிஷ் மேலிருந்து 18ஆம் இடத்தையும் மற்றும் கீழிருந்து 12ஆம் இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பிடித்துள்ளார். அப்ப மனிஷ்ன்ற பையன் மேல இருந்து 12, யாரு? மனிஷ் மேல இருந்து 12, கீழே இருந்து என்ன? 18. தேர்ச்சி பெற்றவர்கள்ல பிடிச்சிருக்கான். சார் மேலிருந்து 18, கீழே இருந்து 12. அப்போ 18யும் 12யும் கூட்டியோ, 8 2 10 30 -1 29. ஏன்னா இந்த -1 பண்ணேன்? மனுஷ 2 முறை கூட்டிட்டேன், மேல இருந்தும் கூட்டிட்டேன், கீழே இருந்தும் கூட்டிட்டேன், அதனால -1 பண்ணிட்டேன். அப்ப 29 பேர் என்ன ஆயிருக்காங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. பாஸ் ஆனவங்கல்ல மனிஷ் மேல இருந்து 18, கீழே இருந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்தமா 29 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. 6 பேர் தேர்வுக்கு வரவில்லை. எத்தனை பேர் தேர்வுக்கு வரல? 6 பேர். 8 பேர் தேர்ச்சியே பெறவில்லை, ஃபெயில். அப்ப பாஸ் ஆனவன் 29 பேரு, ஃபெயில் ஆனவன் 8 பேரு, ஆப்சென்ட் ஆனவன் 6 பேரு. இவங்களெல்லாம் கூட்டினா கிளாஸ்ல எத்தனை பேர் இருப்பான்னு தெரிஞ்சிடும். ஆப்சென்ட் ஆனாலும் அவனும் கிளாஸ்ல சேர்ந்த மாணவன் தானே. ஸோ 8 ஒரு 6 14, 14 ஒரு 9 23, 43 ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? கரெக்ட் தானே? 14 தானே. 9 ஒரு 5 5 ஒரு 8 21, கரெக்டாக தான் இருக்கு. ஸோ 43 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. அடுத்தது, பின்வரும் வார்த்தைகளை சரியான முறையில் வரிசைப்படுத்துவோம். கல்லூரி, குழந்தை, சம்பளம், பள்ளி, வேலை வாய்ப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தை, ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவேன், அதுக்கப்புறம் காலேஜ் போகும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, வேலைக்கு போகும், அடுத்தது சம்பளம். ஸோ 2 4 1 5 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். 75 குறிப்பிட்ட எண்ணி 75% கூட்டும் பொழுது அந்த குறிப்பிட்ட எண் கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் எது? இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஃபால்ட்டா கேட்பாங்க. போன முறை 80 80ன்னு கேட்டிருந்தாங்க உங்க எக்ஸாம்ல. இந்த முறை 75 75 கேட்கிறாங்க. 75 ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75%. அப்போ 75% ஏதோ ஒரு எண்ணினுடைய 75%. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ன எண்ணுன்னு குறிப்பிடல, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்ன எண்ணுன்னு சொல்லாததுனால அது எக்ஸ். ஏன்னா அதை நம்மளுக்கு கேள்வியாவே கேட்கிறாங்க. அப்ப அந்த எக்ஸ் என்ற எண்ணின் 75%, 75%னா 75/100. எத்தனை சதவீதம் சொல்றானோ பை 100 போட்டுக்குமா. 80% குத்துனா 80/100, 60% குத்தா 60/100, 5% குத்தா 5/100. என்ன கொடுக்குறானோ அதை போட போற பை 100ன்னு முன்னாடி எக்ஸ போட்டுக்கோ. ஏன்னா அந்த எக்ஸ் என்ற எண்ணின் 75%உடன் 75 கூட்டும் பொழுது, 75 ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75%உடன் கூட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75%உடன் 75 கூட்டும் பொழுது அதே எண் கிடைக்கிறதா? நமக்கு தான் அந்த எண் என்னன்னு தெரியல, அதே எக்ஸ். அப்ப எக்ஸ் என்ற எண்ணின் 75%உடன் 75 கூட்டும் போது அதே எக்ஸ் கிடைக்குது. இதை இப்ப சால்வ் பண்ணிடுங்கம்மா. இது அடிச்சா இது 3 முறை, இது 4 முறை. எப்பவுமே கீழே இருக்கிறத 4 எடுக்கணும்னா இவன் கூட இந்த கான்ஸ்டன்டோட பெருக்கிக்கணும், இந்த பக்கத்துல இருக்கிறவனோட பெருக்கிக்கணும். பெருக்கிக்கலாமா? அப்பதான் எக்ஸ் எல்லாம் சேர்க்க முடியும். இது 3x
3 into x 3x plus 4 into 75 2 75 150 4 75 300 equal to இங்க பக்கம் பெருக்குறியா 4x இந்த 4 எடுத்துட்டு போய் அங்க பெருக்கும்போது 4x இப்போ x எல்லாம் ஒண்ணா சேர்த்துலாமா 4x minus 3x 4x minus 3x is equal to 300 அப்ப x is equal to 300 அப்ப அந்த எண் வேற எந்த எண்ணும் கிடையாது 300 புரிஞ்சுச்சா இதே இவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு எண்ணின் இந்த இடத்துல 80% இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதுவேன் 80/100 plus 80 is equal to அதே x இப்ப அடிச்சா இது 4 முறை இது 5 முறை இங்க எடுத்துட்டு போய் பெருக்கணும் I 80 400 5x இங்க 4x அப்ப 5x ல 4x போச்சுன்னா 400 அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் 400 ஆமா தானே சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் கேள்விகள்லாம் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா கண்டுபிடிச்சிருங்க சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் Thank you